ஹாய் மக்களே, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் செய்கிறேன். சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. சின்ன வெங்காயம், தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி இலை, புதினா, தாளிக்கு பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. கறிவேப்பிலை கொஞ்சம், பிரியாணி மசாலா வீட்டில் ரெடி பண்ணதுங்க, தயிர், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதினா மல்லி இலையெல்லாம் அரைச்சிக்கலாங்க. மல்லி இலை, புதினா, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. குக்கர் சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு போட்டுக்கலாங்க. கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி வதங்கிடுச்சுங்க. சிக்கன் பீஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சிக்கன் வேக இருக்குது. பிரியாணி மசாலா அது கூட சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாங்க. அரைச்சி வச்ச மல்லி இலை, புதினா, பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாங்க. நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா 2 நிமிஷம் கிண்டி விட்டுக்கலாம்.
இப்போ அரிசி அது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நம்ம நெய் வேணுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. நான் பிரியாணி மசாலா வீட்டில் ரெடி பண்ணி போட்டிருக்கேங்க. நீங்கள் கடையில் வாங்கி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போவே சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. இப்போ 3 விசில் வந்தோடனே பார்க்கலாங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.